ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். குரூப் 2 எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் கீஸ் அதாவது ரீசனிங்க்கு, தமிழுக்கு எல்லாமே ஆன்சர் கீ ஓரளவு தோராயமா ஜிகேக்கும் செக் பண்ணியிருப்பீங்க. வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபிஷியல் கீ வர வரையில் வெயிட் பண்ணுங்க. 150க்கு மேல போட்டவங்க டெஃபினட்டா பாஸ் ஆயிடுவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இப்பவே நான் சொல்லிட்டேன். ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டா 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு குறையலாம். ஸோ அதனால வருத்தப்பட தேவையில்லை. இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா குரூப் 1 விட இது ஈஸியா தான் இருந்துச்சு. குரூப் 1 பிரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கு 145 போட்டு நீங்க அதுக்கு மேல போட்டு வந்திருப்பீங்க இல்லையா? மெயின்ஸ் அப்பியர் ஆயிடுப்பீங்க. அவங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸி. தாராளமா பாத்தீங்கன்னா 160 வந்து போடலாம். இங்கிலீஷா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி 160 டெஃபினட்டா போடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க தப்பு பண்ணியிருந்தா தான் ரீசனிங்ல பண்ணிருக்க முடியும். ஓகேவா? சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் ஆனேன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆனாதான் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஃபெயில் ஆயிருக்க முடியுங்கிற மாதிரி. ரீசனிங்ல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 35+ வந்து ஷியோரா போடலாம். ஹியூமன் எரர் இருக்கத்தான் செய்யும். அதை வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா தெரியாத ஏதோ ஒரு 2-3 கொஸ்டின் ஃப்ளூக்ல போட்டு கரெக்டா இருக்கும். அது டேலி ஆயிடுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. சரிங்களா? சோ நம்ம ஜிஎஸ் வைஸ் பார்க்கலாம். அண்ட் தமிழ் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, சில கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் நம்ம ஆப்ஷன்ல 50-50 ஈவன் ஒரு ஒரு ஆப்ஷனை கூட எலிமினேட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் பக்கமே இருந்தது. இன்னும் சில 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50-50 எடுக்கலாம், 75-25 எடுக்கலாம், 3 ஆப்ஷன் எடுத்துட்டுலாம். சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்க்கலாம். another thing that டிஎன்பிஎஸ்சில வந்து என்ன கொஸ்டின், அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கு 5 மார்க்கு, இந்த சப்ஜெக்ட் 15 மார்க்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? வெயிட்டேஜ் குடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. சயின்ஸ்ன்னு பார்த்தா 15 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கிட்ட ஸ்கீம்ஸ்ல சேர்த்திருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ்ல சேர்த்துல வந்து நம்ம பாலிட்டிலே கொண்டு அட்மினிஸ்ட்ரேஷன்லயே கொண்டு போய் வைக்கலாம். ஏன்னா சின்ஸ் 1990ஸ்ல இருந்து ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிலே கொண்டு போய் வைக்கலாம். இல்ல அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் சோசியல் இஷ்யூலே கொண்டு போய் நம்ம வைக்கலாம் ஸ்கீம்ஸ். அதனால டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா பாலிட்டில 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. சோசியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அவங்க என்ன மார்க் அலோகேட் பண்ணாங்களோ அந்த ஒரு கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ குரூப் 4க்கு அந்த மாதிரி தான் கேட்கவும் போறாங்க. சோ அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். பட் சிலபஸ தாண்டி இவங்க ஒரு வேர்ட் ஒரு கொஸ்டின் கூட சிலபஸ் தாண்டி வெளிய போல. அந்த ஒரு டவுட்டும் நமக்கு வேண்டாம். தி திங் இஸ் அவங்க எடுத்திருக்கிற சோர்ஸ் தமிழ் மெட்டீரியலுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மத்தபடி ரீசனிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இதுல இருந்து இந்த 2022 இருந்து 2024 வரை நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் அதே கொஸ்டின் தான். இந்த பேஜ் நம்பர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதே தான். சரி, நான் அது வரும்போது நான் காமிக்கிறேன். சோ எல்லாமே மேக்ஸிமம் நம்ம வந்து படிச்சது தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. சரிங்களா? சோ அதனால அது எந்த ப்ராப்ளம் இல்ல. பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஓஎஸ்ஐ லேயர் பத்தி கேட்டிருக்காங்க. இது கிளாஸ்ல சார் எடுத்தது தான். அதனால இது பிரச்சனையே கிடையாது நமக்கு. சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு 5 கேட்பாங்க, சயின்ஸ் வந்து ஒரு 10 கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம மெமரி யூனிட்ஸ் எல்லாமே ஃபுல்லுமே தரோவா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஆன்சர் டிஸ்கஷன்லாம் நம்ம பார்த்தோம். சோ பட் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோ ப்ராப்ளம். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ஒரு 12, 13 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுல வந்து நமக்கு ஒரு 6-7 கொஸ்டின் நம்ம பண்ண முடியும்ப்பா. டெஃபினட்டா நம்ம படிச்சதுல இருந்து தான் வருது. சரிங்களா? டிஎன்ஏ பத்தி கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியன் டிஎன்ஏ நம்ம சார் வந்து கிளாஸ் எடுத்தது தான். சோ அதனால அது வந்து பிரச்சனை இல்ல சயின்ஸ். ஐவிஎஃப் நம்ம எப்பவுமே ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், வேக்சின் அந்த வேக்சினேஷன் டேபிள்ல எல்லாம் நம்ம படிச்சுட்டு போனோம். அதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தென் நானோ டெக்னாலஜி இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். பயோடெக்னாலஜி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பேட்டரிஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே. ஃபியூஷன், ஃபிஷன் இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் வேணா கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம். நம்ம பார்க்காத கொஸ்டின்ஸ், பீசஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஃபியூஷன், ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓவராலா சயின்ஸ் வந்து மாடரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிப் அண்ட் நானோ லித்தோகிராஃபி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா இது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. நமக்கு டெஃபினட்டா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் பத்தி கேட்பாங்க அப்படின்னு தெரியும். இது பவு நகர் தானே? மத்திய உப்பு மற்றும் கடலாராய்ச்சி நிறுவனம். ஸோ அது அந்த மாரி விஷயங்கள். இது வந்து பிசிஆர் டெக்னிக். டெஃபினட்டா நம்ம ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் படிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தோம். கடைசியா நம்ம ரிவிஷன் பண்ணது அதுதான். சோ அது வந்து கேட்டிருக்காங்க. வேக்சின்ல இருந்து கொஸ்டின் இல்லாமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் குரூப் 4லயே கேட்ட மாதிரி கொஸ்டின் தான். சோ அத நீங்க படிச்சிருந்தீங்கனாவே இது எழுதியிருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா இந்த மரபணு மாற்றம் ஜெனடிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின் தான். சோ அந்த மாரி கேட்டிருக்காங்க. சோ என்னென்ன ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம இப்பவே இந்த எக்ஸாம் முடிச்ச
கையோடையே நம்ம பார்த்தரணும். இந்த எக்ஸாம் எழுதணும். சயின்ஸ்ல இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லாவே எலாபரேட்டா படிச்சுக்கணும். இந்த சம்பந்தமா, இந்த வேக்சின் சம்பந்தமாவோ, இல்ல ஜெனடிக் மாடிஃபிகேஷன் இந்த சம்பந்தமா கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தா அத படிச்சுக்கணும். இந்த புரிதலுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகேங்களா? எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்க. எது நம்ம படிச்சோம் அப்டின்னா நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த வீடியோவே. சரிங்களா? சோ அத நீங்க வந்து மெயினா புரிஞ்சுக்கணும். அதுதான். அது நம்ம இப்ப இந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம். அது கையோடயே நீங்க எழுதி வச்சுக்கணும். இப்பவே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சிலபஸ் வச்சிருந்தீங்கன்னா ஹார்ட் காப்பி அதுக்கு பின்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. இல்லன்னா அந்த சிலபஸ்லயே வந்து நீங்க லைன் போட்டு வச்சுக்கோங்க. இதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா, இந்த சான்ஸ் விட்டவங்க இதோட வந்து விட்றாதீங்க. இத கம்மியா மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா ஒண்ணும் கவலை இல்ல. 140 பிளஸ் போட்டவங்களே ரொம்ப பிரைட்டா இருக்கு. இந்த டெம்போவ அப்படியே கொண்டு போனீங்கன்னா, இந்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி இந்த வருஷம், அடுத்த வருஷங்கும்போது வேலை வாங்கிடலாம். சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இருந்தே பிரிலிம்ஸும், மெயின்ஸும் சேர்ந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்ப இருந்தே ரீசனிங் போட ஆரம்பிங்க. இந்த டைம் ஈஸியா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் அதே மாரி இருக்கும்னு நம்மனால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டைம் தமிழ்ல ஈஸியா கேட்டுட்டு, தட் மீன்ஸ் லாங்குவேஜ் ஈஸியா கேட்டு ரீசனிங் டஃப் வைக்கலாம். ஒரு 10 கொஸ்டினாவது டஃப் வைக்கலாம். இட் மேபி வைக்கலாம். சரியா? அதனால நீங்க இப்ப இருந்தே எல்லாமே பிரிப்பேர் பண்ணுங்க. ஒரு 5 வருஷம் கொஸ்டின் எஸ்எஸ்சி இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல என்ன எக்ஸாம்ஸ் நடந்தாலும் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டயர் 1, டயர் 2 லெவலுக்கு ரீசனிங் வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணணும். சோ இப்ப இருந்தே நீங்க பிரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பிரிலிம்ஸ் இப்ப நம்ம படிச்சது தான். சரிங்களா? அது பாஸ் ஆகி தானே வந்திருக்கோம். அதையும் நீங்க ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க. குரூப் 4ல இந்த 3லயுமே அட் அ டைம் ஒரு கல்ல 2 பாகம்னு சொல்லுவாங்க. ஒரு கல்ல 3 மாங்கா அடிக்கணும். தட் இஸ் 2, 2A அண்ட் குரூப் 4 இந்த 3மே நம்ம பண்ணணும். ஈவன் குரூப் 1, 2 சோ 4 மாங்கன்னு வச்சுக்கலாம். சோ அதுக்காக தான் நான் எந்த இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் நம்ம எல்லாமே கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியால வந்திருக்குன்னு போட்டுருக்கோம் இல்லைங்களா? அதையும் நீங்க வந்து பாருங்க. ஓகே. ஸ்கீம்ஸ் வந்து இது நம்ம சப்ஜெக்ட் வைஸாவும் எடுத்துட்டு போலாம். தென் கரண்ட் அஃபேர்ஸ் வைஸாவும் எடுத்துட்டு போலாம். சரிங்களா? சோ ஸ்கீம்ஸ் பொறுத்தவரையில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுதான் வந்திருக்கு. பாத்தீங்களா? இந்த பாவர்ட்டி அலிகேஷன் ப்ரோகிராம் ஒரு பாக்ஸ்ல இருக்கும் 11th ஃபுட் ஃபார் ஒர்க்கும் ஐஆர்டிபியும் இருக்கு. இருந்திருக்கு. மீதி எல்லாமே நம்ம படிச்சதுதான். ஃபுட் ஃபார் ஒர்க் மட்டும் ஃபர்ஸ்ட் வரும். 1977 இது மட்டும் தெரிஞ்சிருந்தாவே நம்ம போட்டுறலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு இது போட்டுறலாம். ரொம்ப கஷ்டமே இல்ல. ஈஸி தான். சரிங்களா? சோ ஃபுட் ஃபார் ஒர்க் இது ஒரு ரைமிங்கா இருக்கு. அப்ப இயரும் ரைமிங்கா 7 வந்துச்சு. ஏழைகளுக்குலாம் என்ன தேவை? ஃபுட் தான் தேவை வேலை செய்யறக்கு. நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த ஷார்ட்கட் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரிவிஷன் கிளாஸ்ல. சோ அத மட்டும் தெரிஞ்சிருந்தாவே போயிருக்கும். முடிச்சிருக்கலாம். சோ இது ஒண்ணும் ரொம்ப கஷ்டம் இல்ல. இல்லம் தேடி கல்வி வந்து 2021 இத நீங்க மேட்ச் பண்ணாவே இங்க 2 இது மேட்ச் பண்ணிருக்கலாம். சோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயே நம்ம போடலாம். சின்ஸ் 1990ல இருந்து ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்களே, அதனால இது அட்மினிஸ்ட்ரேஷன்லயே போடலாம். நெறைய பேர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 30 கொஸ்டின் கேட்கல மேம். ரொம்ப குறைவா கேட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த கொஸ்டின நீங்க பாலிட்டில கொண்டு போய் வைங்க. 30 கொஸ்டின்ஸ் டேலி ஆயிடும். ஓகேங்களா? இத வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வைக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் வச்சாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இல்லைன்னா சோசியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான். சோ அது வந்து டேலி ஆகும். ஓகேங்களா? அதே மாரி நீங்கள் நலமா? சரி இப்ப நம்ம சொன்னதா. மனுநீதி மட்டும் கொஞ்சம் ஓல்டான ஒரு இது. கலைஞர் பீரியட்ல கொண்டு வந்ததா 1969ல. மீதி எல்லாமே வந்து ஈஸியான விஷயம் தான். இது இல்லையா? இது வந்து நம்ம பாலிசி நோட்டே இருக்கு. நம்ம பாலிசி நோட் படிச்சதுக்கு டெஃபினட்டா நமக்கு ஒரு எட்ஜ் காமிக்கும்னு மேம் சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த மாரி எட்ஜ் காமிக்க தான் போகுது. சோ ஈஸியான ஒரு விஷயம். அடுத்து இது ரொம்பவுமே ஈஸி. நான் முதல்வன், புதுமை பெண் இதுக்கெல்லாம் நம்ம டேட், மந்த், இயரோட படிச்சோம் இல்லைங்களா? சோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். எக்ஸ்பெக்டட் ஆல்சோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மை ஸ்கீம் பிளாட்ஃபார்ம். இது கொஸ்டின் இத கேள்விப்படலைனாவே இந்த ஆப்ஷன வச்சு அடிக்க முடியும். ஓகேவா? சோ அது நம்ம பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பேண்ட் எப்பவுமே வந்து கேட்பாங்க. அது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் தான். அதுவும் ஸ்கீம்ஸ்லயே கேட்டனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஈஸியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து டேஷ்போர்ட் பத்தி கேட்டிருக்காங்க. அதேதான். இது வந்து நம்ம ஸ்கீம்ஸ்லயே எடுத்துட்டு போலாம். இல்ல கரண்ட் அஃபேர்ஸே எடுத்துட்டு போலாம். இல்லன்னா இது கவர்னன்ஸ்ல போட்டீங்கனாலும் உங்களுக்கு பாலிட்டில 30 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்கீம்ஸ் கேட்கறாங்க. ஸ்கீம்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுல 8 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த 11th டேபிள்ல இருந்து கேட்கறாங்க. எப்பவுமே அது ஃபிக்ஸ்டா கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அவ்வளவுதான் ஸ்கீம்ஸ பொறுத்தவரையிலும். எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் இஷ்யூ நமக்கு வந்து ஈஸியா ஒன் ஸ்டாப் சென்டர் பத்தி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல ஆக்சுவலா ஜிகேல டெஃபினட்டா 65 போடலாம். ஓகே. ஓரளவு படிச்சவங்க டெஃபினட்டா 50க்கு மேல போடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க 65 மேல போடலாம். தமிழ் கஷ்டம்னு மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஜிகே ஈஸி, ரீசனிங் ஈஸி. அத வச்சு நம்ம பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாவர்ட்டி ஜெனரலா ஒரு கொஸ்டின்.
விமன் எம்பவர்மென்ட் ஜெனரலா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க நம்ம எப்பவுமே இந்த 2023, 24 விட்டுட்டு 22, 23 கொஞ்சம் முன்னாடி இயர்ஸ் போய் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் அப்படிதான். கொஞ்சம் முன்னாடி இயர் போய் கேட்டிருந்திருக்காங்க. பாருங்க 21, 22 இப்பனா 48 நம்ம அடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷத்துல எவ்வளோ ஜிஏஆர் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃபிஓ நமக்கு சிலபஸ்ல கொடுத்தது நம்ம படிச்சது. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்கீம்ஸ் அந்த எல்லாமே நம்ம படிச்சதுதான். ஸோ நார்மலா இந்த மட்டும் தெரிஞ்சா போதும். செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி தமிழ்நாடுன்னு தெரிஞ்சாவே போதும். இது வந்து நம்ம 11th புக்லயே இருக்கு. தமிழ்நாடு எக்கனாமி அந்த பாடம் மட்டும் நம்ம டேபிள் கண்டென்ட்ல இருந்து எல்லா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்ம வந்து நல்லாவே படிச்சிருந்தோம். அதனால இது ஒரு கொஸ்டின் இல்ல. கஷ்டம் இல்ல. எக்கனாமிக்ஸ பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஷிப்காட் இத வந்து நீங்க கவர்னன்ஸ்லயே சேர்த்தலாம், இல்ல எக்கனாமிக்லயே வந்து சேர்த்தலாம். ஷிப்காட் பத்தி நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்கரெக்ட் மேட்ச் இந்த ஆக்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இது ஓகே. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி இது வந்து 2013ன்னு தெரிஞ்சா மட்டுமே ஓரளவு நம்ம எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த விஷயம். இது ஈஸி. போக்சோ ஆக்ட் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம கட்டாயமா படிச்சிருக்கோம். ஸ்கூல் புக்லயே 9th புக்லயே இருக்குது. அதனால இது பிரச்சனையே இல்ல. ஓகே. மார்ஜினலைஸ்ட் குரூப்ப வந்து அதோட லோ ஆக்குபேஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கல்வியின்மை தான் காரணம். இதுல வந்து கல்வி முறை முக்கிய பங்கு அளிக்கிறது. ஸோ இந்த மாரி சம்டைம் குழப்பிக்கும் இல்லையா? காரணம் கரெக்ட்டா சரியா விளக்குதா இல்லையான்னு, அந்த மாரி கன்ஃப்யூஸ்ட் கொஸ்டினே இவங்க வைக்கல. அதே மாரி ரொம்ப பக்கம் பக்கமா படிச்சு படிச்சு ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வைக்கல. ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட்னா ஈஸியா குடுத்திருந்தாங்க. ஆல் த அபோவ் குடுத்திருந்தாங்க. ஈஸியா தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நம்ம எந்த அளவு நம்ம பிராக்டிஸ் எடுத்துட்டு போனோமோ, அத விட ஈஸியான ஜிஎஸ் தான் நான் சொல்லுவேன் இது. ஓகே. பாப்புலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுவுமே ஜெனரலைஸ்டா வந்திருக்கு. ரொம்ப நியூமெரிக்கலாவும் அவங்க வந்து கேட்கல. ஓகே. பாத்தீங்கன்னா 22, 23யோட அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ட பத்தி கேட்டிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் நல்லாவே படிச்சுட்டு போனோம். பட் அத வந்து அவங்க கேட்கல. அடுத்தது இது கேட்டிருக்காங்க பாருங்க. ஜிஎஸ்டிபியோடது குரோத். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம சேர்த்திக்கலாம். இல்ல எக்கனாமிக்ஸ்ல நம்ம சேர்த்துக்கலாம். சோ எக்கனாமிக்ஸ பொறுத்தவரையில நம்ம ஃபுல்லுமே வாங்கிக்கலாம். அடுத்தது மாடர்ன் ஹிஸ்டரி. தமிழ் சொசைட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. நம்ம சங்கம் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? சோ அத வச்சு பார்த்தாவே நம்ம ஓரளவு சாரி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சா 1 வருது. அடுத்தது சங்கமா தான் இருக்கும். அப்போ 1, 3 இந்த மாரி ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின். மாடர்ன் ஹிஸ்டரி ஈஸியா தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டஃப்ன்னு சொல்லவே முடியாது இல்லையா? பெண்கள் பள்ளி, கல்கத்தா. சோ இதெல்லாமே ஓகே தான். ஓகேங்களா. இது திருக்குறள் வந்து 2 கொஸ்டின். ஆனா நம்ம நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்லீங்களா? திருக்குறளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் குடுப்பாங்கன்னு நெனச்சோம். பட் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது கொஸ்டின் படிச்சாவே ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அளவு தான் இருக்குது. சோ அது ப்ராப்ளம் இல்ல. 12th புக்ல வந்து பின்னாடி அதாவது எக்ஸ்ப்ளைன் இல்லாம அதுக்கு அந்த குறளுக்கு பொருள் குடுக்காம இருந்துச்சு இல்லீங்களா? சும்மா லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா நம்ம இது எதிர்பார்ப்போம். கட்சி பத்தி நமக்கு ஆதார் கட்சி, அந்த கட்சி எல்லா கட்சியுமே நம்ம படிச்சோம். பர்சனாலிட்டி இருந்து. பட் ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. ஓகே. ஜஸ்டிஸ் பார்ட்டி 1944 இத மட்டும் தெரிஞ்சாவே நீங்க போட்டலாம். ஆப்ஷன்ஸ்ல ஒண்ணும் குழப்ப வைக்கல. சோ இந்த மாரி டைம் நீங்க ஒவ்வொன்னா பார்க்காம ஏதோ ஒண்ண மட்டும் பார்த்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அத நம்ம ரீசனிங் குடுத்துக்கலாம். இந்த தமிழ்ல யோசிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம குடுத்துருக்கலாம். சில பேர் ரொம்ப வயசா என்ன பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, தமிழ் தானே ரொம்ப வயசுன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே இந்த மாரி தான் பண்ணுவோம். தமிழ் தானே கடைசியா பார்த்துக்கலாம். அது ஒரு 1/2 அன் ஹவர்ல போட்டுருவோம் அப்டின்னு சொல்லி நெனச்சுட்டு, நம்ம ஆளுங்க ரீசனிங் போயிட்டு அப்படியே ஜிகே போயிட்டாங்க. போயிட்டு தமிழ் வந்தோனே அப்படியே அடைச்சுக்கிச்சு. ஏன்னா, அதுல ஒரு கொஸ்டின் ஷேட் பண்ண கரெக்ட்டா இருந்தா, அடுத்து 2 கொஸ்டின் சரி லேட்டர் பார்த்துக்கலாம்னு வைக்கிற மாரி ஆயிடுச்சு. கரெக்ட்டா டைம் இருந்துச்சு. ஓகே. டைம் மேனேஜ்மென்ட் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நம்ம நம்ம வைஸா செயல்பட்டுருக்கோம். அதனால இது ஒரு பாடம். இனிமேல் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஓவராலா தமிழே பார்த்துருங்க. கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சுன்னா, நீங்க அது கொஞ்சம் ஒரு பாதி கொஸ்டின் பண்ணிட்டாவது இதுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஷேட் பண்ணும்போது கரெக்ட்டா கொஸ்டின் நம்பர் மனசுல சொல்லிட்டே போடணும். ஓகே. இல்லைன்னா அந்த மிஸ்டேக்ஸும் வரும். ஸோ இது வந்து நார்மல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட்டோட ஃபர்ஸ்ட் மீட் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினா தான் இருக்குது. அடுத்து எட்வர்ட் கிளைவ் பத்தி கேட்டிருந்தாங்க. தென் கர்நாடிக் வார் பத்தியும் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஈஸி. ஓகே. பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆனந்த் மேடம் இதெல்லாமே ஈஸியானது. மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல், பிரசிடென்சி ஸ்கூல், கிறிஸ்டியன் காலேஜ், பச்சையப்பா காலேஜ்ல எப்போ இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்ல எஜுகேஷன்லயும் பார்த்தோம். எல்லா யூனிவர்சிட்டிஸ், காலேஜ் காலவரிசைப்படி அது ஃபுல்லுமே நம்ம படிச்சிருந்தோம். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்டினரி மிஷனரிஸ். ஸோ கிறிஸ்டின் மிஷனரிஸ்னால என்னென்னலாம் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி இத போட்டுறலாம். ஓகேங்களா? ஆ ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளவுதான். வெங்கடேஷன் புக்ல இருக்கு இது. அடுத்தது கர்நாடிக் வார் பத்தி கேட்டிருக்காங்க. ஈஸியான ஒரு இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் எங்க வச்சாங்க? அவங்க கேப்சர் பண்ண இயர்ஸ் எல்லாம் ரொம்ப தரோவா படிச்சுட்டு போனோம். அந்த இயர்ஸ்ல கன்ஃப்யூஸ் பண்ணிருவாங்க.
ட்ரீட்டீஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு ரொம்ப டீடைலா படிச்சுட்டு போனோம். பட் அந்த மாதிரி கேட்கல. பாளையக்காரர்ஸ் பத்தி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதிகமா வந்து பாளையக்காரர்ஸ் வந்து கேட்கல இவங்க. ஓகேவா? பட் கேட்டதெல்லாம் ஓகே. அண்ணா மலை யுனிவர்சிட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு ஈஸியானதா. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து திருக்குறள்ல கேட்ட 2வது கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் மட்டும் தான் திருக்குறள் நம்மளால பார்க்க முடியுது. ஆர்க்கியாலஜிக்கல் இருந்தும் நெறைய கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் இதுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அரிக்கமேடு பத்தி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆறுகள் ஆறோட வலது கரையில இருக்கா, இடது கரையில இருக்கா, இதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சு அதெல்லாமே நல்லா படிச்சோம். பட் அந்த அளவு டீட்டெயிலா கேட்கல. ஒரே ஒரு ஆர்க்கியாலஜி தான் இருக்கு. பட் இந்த டைம் ஒரே ஒரு ஆர்க்கியாலஜி கொஸ்டின் கேட்டதுனால, அடுத்த டைம் வந்து இதே அளவு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அத விட 2, 3 கொஸ்டின் அதிகமாவும் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருந்தே கொஞ்சம் பட்ஜெட்லாம் பாருங்க. இப்ப பட்ஜெட்ல ஒரு விஷயம் படிச்சீங்க அப்படின்னா, போன பட்ஜெட்டையும் சேர்த்து ஒன்ஸ் பாருங்க. போன பட்ஜெட்னா இப்பதான் நம்ம இந்த எக்ஸாம்க்காக பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுக்கு பக்கத்திலேயே இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க படிக்கிறத, அதுக்கு பக்கத்திலேயே நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் ரிவிஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ இப்ப இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் டார்கெட் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கு. இது அடுத்தடுத்த எக்ஸாம் வந்தனால இது நமக்கு ஒரு ரொம்ப ஒரு பூன் தான். ஓகேங்களா? அடுத்தது தனித்தமிழ் இயக்கம் பத்தி கேட்டிருக்காங்க. இது ஓகே. நம்ம மறைமலையடிகள் பத்தி நெறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். அதுல இருந்து தான் நம்ம கேட்டிருக்காங்க. அ அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மீட்டிங் பத்தி. ஸோ மேக்ஸிமம் ஜஸ்டிஸ் பார்ட்டி 3ன்னு சொன்னா 4 கொஸ்டின் ஆட்ட கேட்டிருக்காங்க. சத்தியாகிரக அப்போ தஞ்சாவூர் கலெக்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தெரியும் ஏகேராஜ். அடுத்தது இங்க 6ஆ 16ஆ அங்க போய் கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னு ஒருத்தவங்க 2 பேரும் சொன்னீங்க. இது நம்ம எவ்வளோ டைம் படிச்சிருக்கோம். இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ இந்த மாரி டைரக்ட் கொஸ்டின்ஸும் நெறைய வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அடுத்தது தமிழ் ஸ்காலர்ஸ் யார் ஃபர்ஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருந்தா மட்டுமே இந்த கொஸ்டினுக்கு நம்மனால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேசின் ட்ரீட்டி. ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த ஒரே ஒரு இத ட்ரீட்டி வச்சு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன நெனச்சோம்னா, இப்ப கர்நாடிக் வார் 4 3 கர்நாடிக் வார் குடுத்துட்டு அது வந்து மைசூர் வரும் 4 குடுத்துட்டு, அது அது என்னென்ன ட்ரீட்டி? அப்போ கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா? அந்த மாரி கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லாவே பிரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஓவராலா ஐஎன்எம் மாடர்ன் ஹிஸ்டரியில 20க்கு அட்லீஸ்ட் 18 பிளஸ்ஸாவது எடுக்கலாம். என்னைய கேட்டா ரொம்ப நல்லா படிச்சவங்க, குரூப் 1லாம் இந்த பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க 70 பாசிபிலிட்டி தான். 70 போடுறதுக்கு பாசிபிலிட்டி. எந்த ஒரு கொஸ்டினும் 50, 50 சான்ஸ் எடுக்க முடியலேன்னு கிடையாது ஜிஎஸ்ல. ஆமாவா? இல்லையா? என்ன சயின்ஸ்ல மட்டும் தான் ஒரு 5 கொஸ்டின். 5 கொஸ்டின் மட்டும் 50, 50 எடுக்க முடியாது. மீதி எல்லாத்துக்குமே 50, 50 எடுக்கலாம். 75, 50யே நம்ம 75, 25வே நம்மனால எடுக்க முடியும். இது இது வந்து நீங்க அக்ரி பண்றீங்க அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. தென் நீங்க எந்த அளவு எக்ஸாம் ஃபீல் பண்ணீங்க? எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு அட்டெண்ட் பண்ணும்போது? அப்டிங்கிறதும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல்ப்பா. இது வந்து நம்மளோட ஆர்டிகிள்ஸ் எப்பவுமே இந்த பார்ட்ல இருந்து ஒண்ணு வருது. நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆ எப்பவுமே வந்து என்விரான்மென்ட் பேஸ். என்விரான்மென்ட்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்துச்சு. ஓகேவா? இந்த அமெண்ட்மென்ட் ஆக்ட்ஸ், ஆர்டிகிள்ஸ் இதெல்லாமே நம்ம நெறையாவே படிச்சிருக்கோம். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஃபங்ஷன். நம்ம நெறைய படிச்சிருந்தோம் இல்லையா? தாசில்தாரோடது, ஸோ டிஆர்ஓ பட் கலெக்டரோட இவங்க வந்து நிறுத்திட்டாங்க. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். ஆனா என்ன நம்ம செக்ஷன் கேட்பாங்கன்னு நெனைக்கல. ஆர்டிகல் தான் நம்ம படிச்சோம். இவங்க வந்து செக்ஷன் கேட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரியேட் பத்தி கேட்டுருக்காங்க. ஸோ கலெக்டர், செக்ரட்டரி தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேட்டாங்க. இது எப்பவுமே நமக்கு ஆர்டர் பண்றதா பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார் பி ஃபார் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, ஏ ஃபார் அசோக், ஆர் ஃபார் ரா கமிட்டி, சிங்வி கமிட்டி. இது வந்து எப்பவுமே நமக்கு கேட்கக்கூடியது தான் லோக்கல் கவர்மெண்ட்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு ஈஸியானது. அடுத்தது லோக்சபா பத்தின காம்போசிஷன பத்தின கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஆர்டிகல் முதல் கொண்டு எல்லாமே நல்லா படிச்சிருந்தோம். ஸோ ரிட் இல்லாத கொஸ்டினே வந்து இருக்காது. ஸோ ரிட்ஸ பத்தியும் நமக்கு ஜென்ரலா கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான். பாலிட்டி பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாமே படிச்சிருந்தோம். ஸோ அது எப்படி படிச்சிருந்தோம், நம்ம ஆர்டராவும் படிச்சிருந்தோம், இயர்ஸோட படிச்சிருந்தோம். அதனால இந்த கொஸ்டினும் போட்டிருப்பீங்க. பாலிட்டில 30 அவுட் ஆஃப் 30 வாங்கலாம். இது எல்ஐசி இந்தியா கேஸ், பிரியாம்பிள் கேஸஸ் ரொம்ப நெறைய கேஸஸ் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? இந்திரா சஹானி வழக்கு, மண்டல் கேஸ் இது எல்லாமே ரொம்ப நெறையாவே கேஸஸ் வந்து படிச்சோம். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு ஒரு 5 கேஸ், 6 கேஸாவது நம்ம படிச்சு வச்சிருந்தோம். ரீசென்ட் கேஸ் கூட நம்ம சுப்ரீம் கோர்ட் கேஸ் கூட நம்ம பார்த்திருந்தோம். பட் ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அதிலிருந்து அவங்க ரொம்ப நம்மள போட்டு குழப்பல. அண்ட் ஆக்ட் கேட்டிருக்காங்க. பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் எஸ்சி, எஸ்டி கேட்டிருக்காங்க. இது ஈஸியா தான் இருக்குது. விஎன் காட்கில் குழு தனியா கேட்டிருக்காங்க. அது எப்ப வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீங்களே யார் வந்து 30 ஃபுல்லுமே போட்டீங்க பாலிட்டில மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே. இது கவர்னன்ஸ் டாபிக்ல கேட்கலாம். எல்காட். ஸோ எல்காட் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோகிராம் 2மே 1977 நம்ம படிக்கும்போதே ரிலேட் பண்ணி படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அத வச்சே நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அழகா போட்டிருந்திருக்கலாம்.
ஓகேவா? அடுத்து வந்து ஐடி&டி ஹப் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கவர்னன்ஸ்ல வரும். அதனால பாலிட்டிக்குள்ள தான் வரும். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் நம்ம எப்பவுமே அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கும்போது நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஸோ அது நீங்க போட்டிருந்தாலும் ரைட்டா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஆமா. டிக்கு 1 மட்டும் தானே இருக்கு. ஸோ ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். மத்ததும் ஆஃபிஷியல் கீ வந்தோனே நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரியா? 3 அடுக்கு பஞ்சாயத்து நம்ம நெறைய பேர் வந்து கிராம சபை போடாம ஜில்லா பரிஷத் போட்டு வந்துட்டீங்க. நெறையா தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த மாரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். இட்ஸ் ஓகே. ஸோ ஓவராலா பாலிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குப்பா. மினிஸ்ட்ரி பத்தி கேட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுல ஒண்ணும் டஃப்ன்னு சொல்ல முடியாது. ஜிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜியோகிராஃபி நம்ம என்விரான்மென்ட் தான். ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. வேற மேக்ஸிமம் அதுதான். கோப் 28 பத்தி நம்ம எந்தெந்த பிளேஸ்ல நடக்கும். கோப் 28 25ல இருந்து ஆர்டர் படிச்சிருந்தோம். 1ல இருந்து 5 வரையில ஆர்டர் படிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம இந்த ஸ்பீசஸ்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இல்லையா? ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் டைரக்ட்டா வந்து இருந்துச்சு. பேர்ட்ஸ் அதாவது அபார்ட் ஃப்ரம் என்விரான்மென்ட் இதா இருந்துச்சு. ஆசிட் ரெயின் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஜியோகிராஃபியும் ஈஸியா தான் இருந்துச்சு. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டோட எக்ஸ்பேண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது பாருங்க 2017ல நடந்தது கேட்டிருக்காங்க. அப்ப இது டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல சேர்த்தணும். இது புக்ல இருக்கு. சோ அதனால இது வந்து கேட்டிருக்காங்க. பட்லேண்ட் ரிப்போர்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே. சோ நமக்கு இதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. பயோஸ்பியர் ரிசர்வ். ரிவர்ஸ் அதோட ட்ரிபியூட்டரி நம்ம நெனச்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? தென் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி பத்தி அந்த கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்போசர் எதுல வந்து காஸ்மிக் எக்ஸ்ரேஸ்க்கான சேட்டலைட் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் டிஸ்போசியா அந்த இயர் வந்து கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்துச்சு. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவும், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாவும் ஈச் ஒன் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. இது வந்து பட்ஜெட் ரிலேட்டடா இருந்துச்சு. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள தான் நம்ம சேர்த்தணும். வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் 2024 இதோடது கேட்கறாங்க. அதோட தீம் கேட்கறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தீம் படிச்சோம். 2023ல இருந்து 24 வரை எல்லாத்துக்குமே தீம் படிச்சோம். அதனால இது ஈஸியா இது பண்ண முடியும். இது ஆக்சுவலா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் இது 2022லயே பண்ணிக்கிட்டாங்க. அ சோ அது என்ன பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதனால இத கவர்னன்ஸ்ல போய் சேர்த்தலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல சேர்த்தாட்டியும் கவர்னன்ஸ்ல இத நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சரிங்களா? ஏன் தாய் மாணவர்ன்னு சொல்றாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூல் தான். ஏன்னா இப்போ அங்க நின்னு யோசிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். தாய் வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு குடுப்பாங்க, அந்த மாரி குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூல் வந்து ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழரசு மேகசின் இருக்குங்க இல்லையா? திட்டம் புக்கு. அதுலயே நமக்கு ஃப்ரண்ட் பேஜ்லயே குடுத்திருந்தாங்க. ஸோ அதனால இதெல்லாமே நம்ம ஓரளவு யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அதனால எல்லாமே பிக்சரைஸ்டா கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்குது. நம்ம அதுக்குள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாம் போய் அப்படியே விளாசிட்டு இருந்தோம். பட் இந்த மாரி ஈஸியாவும் கேட்டாங்க. அத்திக்கடவு அவிநாசி ப்ராஜெக்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுல வந்து ஓரளவு படிச்சவங்களே 50 பிளஸ் போட முடியும். நல்லா படிச்சவங்க 65 பிளஸ் டெஃபினட்டா போடலாம். ரீசனிங் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா ரீசனிங் வந்து ரொம்பவுமே ஈஸி. அவங்க குடுத்திருக்கிற டாபிக்ல இருந்து தான் வந்து கேட்டாங்க. சரிங்களா? எதுவுமே வந்து நம்ம டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண சம் தான். எஸ்எஸ்சில இருந்து கடைசியா முடிச்சுட்டு பார்த்தோம் இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டு தப்பு பண்ணா மட்டும் தான் இந்த மாரி பாருங்க. டைரக்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவுமே ஈஸியா தான் இருந்துச்சு. சரியா? சோ இது ரொம்ப ஈஸியானது. அதனால நான் அத விட்டுட்டு தமிழ் கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்கப்பா. இது பாருங்க. இது வந்து 12த் புக்கு. இதுல பழைய கொஸ்டின் இந்த ஆகுபெயர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த காலவாகுப்பெயர், சினையாகுப்பெயர், பண்பாகுப்பெயர், தொழிலாகுப்பெயர் இதெல்லாமே வந்து கார் பெய்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பண்பாகுப்பெயர். இது வந்து நம்ம சிறப்பு தமிழ்ல படிச்சோம். கிராமர் பார்ட் படிச்சோம். அண்ட் ஆல்சோ புக்கு ஆத்தர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க, நூலாசிரியருக்காக படிச்சோம். பொருளுக்காக படிச்சோம். இதுக்கெல்லாமே படிச்சோம். இது 2017ஓட அட்வான்ஸ்டு தமிழ் புக். சோ இதுல இருந்து அப்படியே ஒரு 5, 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாமே கவர்ன்மெண்ட் சோர்ஸ். கவர்ன்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து படிச்சிருக்காங்க. இப்ப நூ அப்டின்னா வந்து நெறைய விஷயம் இருக்கு. யானை தான் நூ அப்டின்னா யானை. அதுதான் வந்து நமக்கு ஆப்ஷன்ல குடுத்திருந்துச்சு. சோ அந்த மாரி கேட்டிருக்காங்க. ஓகே 2 டைம் வந்து ஜிஎஸ் டவுன்லோட் ஆயிடுச்சா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த நூ இருக்கு இல்லையா? பாருங்க. இது வந்து யானை. டி2 போட்டாவே ஆன்சர் முடிஞ்சிருக்கு.
இந்த மாரி விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஓகேங்களா? ஒலி வேறுபாடு இது. நம்ம பழைய புக்க அதிகமா கேட்கல. இந்த மாரி சிறப்பு தமிழ்ல ஓல்டுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம அடுத்ததுலருந்து என்ன பண்ணிக்கணும்? சிறப்பு தமிழ்ல இருந்து ஓல்டு போய் படிக்க வேண்டியதா. மீதி எல்லாமே ஓரளவு ஓகே தான். ஸோ இந்த விஷயமும் இந்த மயங்கொலி பிழையில தான் வந்து இந்த ரகர, லகர வேறுபாடு இதுல தான் நம்ம ரொம்ப நல்லாவே மாட்டிக்கிட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் மாரி குடுத்துட்டு அதுக்கு மீனிங் வரும் இல்லையா? உவமையோட பொருத்தர தொடர், உவமை தொடர். ஸோ அதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க நம்மள. இல்லையா? இது வந்து திருக்குறள். ஓகேங்களா? ஸோ தமிழ்லயும் பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு எட்ஜ் காட்டுறவங்க டெஃபினட்டா 35, 40 கூட போட்டிருப்பாங்க. 40 கூட போட்டிருக்கலாம் தமிழ்ல. பட் 35ங்கிறது கரெக்ட். டெஃபினட்டா 35 போட்டுக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து தான். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இந்த கவர்ன்மெண்ட் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி, இதுல இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழியில முதல்ல படிச்சுருங்க. சரியா? இதுல நமக்கு அதே மாரி நீங்க பழைய அட்வான்ஸ் தமிழ் புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு, 4க்கு இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் அந்த கெரியர் சர்வீஸ் அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா? அதுலருந்து முதல்ல அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதுவும் கூட அதுல தான் இருந்துச்சு. அண்ட் இந்த டைம் நம்ம தமிழ் மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஏ தமிழ் லிட்டரேச்சர் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கிருந்து நோட்ஸ் நம்மளோட சிலபஸ் பார்க்கறது. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்ல இல்ல. அடுத்தது பழைய சிறப்பு தமிழ்ல இல்ல. இந்த விஷயங்கள்ல இல்லாதது பிஏ தமிழ் லிட்டரேச்சர்ல படிச்சிருப்பாங்க இல்லையா? அதிலிருந்து. உவமை தொடர் இந்த மாரி நெறைய விஷயங்கள அதிலிருந்து கொண்டு வர போறாங்க. அதிலிருந்து பிரிப்பேர் பண்ணி தான் நோட்ஸ் நம்ம பிரிப்பேர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நோட்ஸ் இல்ல அப்டின்னா ஆல்ரெடி புக் பிரிப்பேர் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் திங்ஸ் மட்டும் பண்ணிட்டு பிரிண்ட் அடிச்சு குரூப் 4க்கு வந்து இஷ்யூ பண்ண போறோம். அத தான் நம்ம வந்து படிக்க போறோம். அத ரொம்பவுமே தரோவா நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ சிலபஸ குறைச்சுட்டாங்க. பர்டன் குறைஞ்சிச்சுன்னு நெனச்சோம். பட் இந்த குரூப் 2 பேப்பர் பார்த்தோனே, ஓகே அந்த கிராமர்லயே ரொம்ப டெப்த்தா போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அத வந்து நம்ம கரெக்ட் பண்ணத்தான் வேணும். சரிங்களா? ஸோ இலக்கணத்துல இருந்து இங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? இத டவுன்லோட் பண்ணிட்டு, பழைய புக்குப்பா, பழைய சிறப்பு தமிழ் புக்கு ஃபுல்லும் டவுன்லோட் பண்ணிட்டு இது படிக்கிறீங்க. இதுல இருக்க எல்லா ஆகுப்பெயரும் படிக்கிறீங்க. இந்த மும்மடி ஆகுப்பெயர், இருமடி ஆகுப்பெயர்லாம் வந்துச்சு இல்லைங்களா? அதுவும் இதுல தான் இருக்கு. கருத்தாகுப்பெயர், கருவி ஆகுப்பெயர் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க. இருமடி ஆகுப்பெயர், அடையெடுத்து ஆகுப்பெயர், மும்மடி ஆகுப்பெயர் இதெல்லாமே இரு பெயரொட்டு ஆகுப்பெயர் இது கூட பிரச்சனை இல்ல. விட்ட ஆகுப்பெயர், விடாத ஆகுப்பெயர் கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ இதெல்லாம் ஆக்சுவலா இது வந்து கவர்ன்மெண்ட் புரொஃபசர்ஸ் எடுக்கிறது. இதெல்லாமே இது நம்ம சோர்ஸ் கண்டுபிடிச்சுட்டோம். ஆனா அவங்க இங்கிருந்து எடுத்திருக்கலாம். இல்லைன்னா தமிழ் லிட்டரேச்சர் புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கலாம். சோ அதனால தமிழ் மேம் அதுல பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. சோ இந்த வழியாக நம்ம போலாம். குரூப் 4க்கு இந்த மாரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். மேத்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருங்க. குரூப் 1க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. அதுல ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. எப்படி இருந்தாலும் எக்ஸாம் முடிச்சுட்டு சரி இன்னும் 2 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்கனாலும், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பயணத்த ஸ்டார்ட் பண்ணிடணும். 150 பிளஸ் போட்டவங்க, அடுத்து குரூப் 1ஓட இலக்க நோக்கி ஓடுங்க. இல்லைன்னா குரூப் 2 மெயின்ஸ் இப்ப பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இத நீங்க பார்த்துட்டு இருங்க. இல்ல அப்படின்னா அடுத்த குரூப் 2 மெயின்ஸ்க்கு போங்க. 2ஏ போனதுக்கப்புறம் 2 தானே அடுத்தது. அடுத்த போஸ்டிங் நீங்க நகர்ந்துட்டே இருக்கணும். ஒரு போஸ்டிங் வந்தாச்சுன்னா அக்கடான்னு உட்கார்ந்துராதீங்க. குரூப் 4 இப்ப பாஸ் ஆனவங்களையும் நான் அதுதான் சொல்றேன். ஸோ 140க்கு கீழ போட்டவங்க நீங்க அடுத்த குரூப் 4 2ஏக்கு நீங்க பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது சுட்டோட சுட்டா முடிக்க வேண்டியது அதாவது பாதி குழி வெட்டி புதையல் எடுக்காம போயிடாதீங்க. வேஸ்ட்டா போயிடும். இவ்ளோ நேரம் நீங்க குழி தோண்டுனதெல்லாம் ரொம்பவுமே வேஸ்ட்டா போயிடும். அதனால நீங்க கன்டினியூவா முயற்சி பண்ணுங்க. "உழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர்." ஸோ விடாமுயற்சியோட பண்ணுங்க. கன்டினியூஸா. ஸோ டெஃபினட்டா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இப்ப சக்சஸ் மீட்ல சொல்றவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஏதோ ரேரான கேஸஸ் தான் 1 இயர்ல படிச்சேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல படிச்சேன், பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் பாருங்க, எனக்கு இது 4வது அட்டெம்ப்ட், இது எனக்கு 2வது அட்டெம்ப்ட், எனக்கு 1 மார்க்ல போன வருஷம் போச்சு. அ அதோட அவங்க விட்டுருந்தாங்கன்னா, இப்ப அவங்க போஸ்டிங் வாங்கியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால கன்டினியூவா படிங்க. 140 பிளஸ் போட்டவங்க எல்லாருமே கிரேட் தான். சரிங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.